மருத்துவர் பாலாஜி இன்று நல்ல நிலைமையில் உள்ளார். அவர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. எந்தவிதமான சப்போர்ட் சிஸ்டம் இல்லாத அவருடைய வைட்டல் பாராமீட்டர்ஸ் எல்லாம் நன்றாக இருக்கிறது. தையல் போடப்பட்ட இடத்திலிருந்து எந்தவிதமான உதிரப்போக்கு எதுவும் இல்லை. காலையில் நன்றாக தூங்கி எழுந்து அவர் காலை உணவை மேற்கொண்டார். இப்போ மினிஸ்டர் விசிட் வரும்போது அவர் மினிஸ்டர் கிட்ட நல்லபடியா பேசிட்டு அவர் நான் நல்லா இருக்கேன் சார், நான் என்னை ஐசியூல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்களா, எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க கேட்கிற அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு. ஸோ எதிர்பார்த்தை விட நல்ல முன்னேற்றம் டாக்டர் மருத்துவர் பாலாஜி கிட்ட. மருத்துவர் பாலாஜியுடைய உடல்நிலை இப்ப நல்லா இருக்குன்றீங்க. இந்த குற்றம் செய்திருக்கக்கூடிய தாய் நேற்று பேட்டி கொடுக்கும் போது ஒரு முறை கூட அவர் எங்களுடைய ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸ் வாங்கி பார்த்தது கிடையாது. அவர் நடந்து கொண்ட விதம் ஒரு நோயாளியை தன்மையோட நாங்கள் அணுகல. இது பாலாஜி இது குற்றச்சாட்டுங்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் எந்த வேணாலும் குற்றச்சாட்டா சொல்லலாம் சார். அதனால பாதிக்கப்பட்ட மருத்துவரும் அவர்கிட்ட இருந்து குற்றச்சாட்டை சொல்லலாம். இது என்னன்னா மருத்துவர் பாலாஜியே வெளியில என்ன நடந்ததுங்கிறது தெரியாத வரைக்கும் நம்ம யூகத்தின் அடிப்படையில் நம்ம அதுக்கு பதில் சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது. இல்ல இந்த மாதிரியான வரக்கூடிய நோயாளிகளுக்கு தன்மையான சார் நோயாளிகள் எப்படின்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டைரக்டர்னு ஒரு ரூம் இருக்கு, டீன்னு ஒரு ரூம் இருக்கு, குறை சொல்றதுக்குன்னு இடமும் இருக்கு. அவங்க ஏதாவது குறைகள் இருந்தா அதை நேரவே சொல்லி அவங்க அதை நிவர்த்தி பண்ணிருக்கலாம். இன்னொன்னு ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு தன்மை இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்றத எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனோ கவுன்சிலிங்கோ இல்லாம எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் யாரும் ஆரம்பிக்க மாட்டாங்க. அது எஸ்பெஷலி புற்றுநோய்ங்கிறது சொன்ன உடனேயே பேஷண்ட்டுக்கும் பேஷண்ட் அட்டெண்டருக்கும் ஒரு பாதிப்பு ஆட்டோமேட்டிக்கா மென்டலா இருக்கதான் இருக்கும். அதனால எடுத்த உடனே பேஷண்ட் வந்த உடனே அவங்களை பார்த்து உனக்கு கீமோதெரபிமா அந்த ஆரம்பி அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அவங்களுடைய தன்மை அது பரவிய இது ஃபியூச்சர்ல என்ன ப்ராப்ளம் வரும் எல்லா பாதிப்புகளையும் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற குறைபாடுகள் அதனால வரக்கூடிய பக்க விளைவுகளையும் விலாவரியா எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பேஷண்ட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாங்க. 3 தடவையோ 4 தடவையோ கீமோதெரபி கொடுக்கற வரைக்கும் பேசாம தான் இருந்திருக்காங்க. எல்லாம் எடுத்து முடிஞ்சு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க மதர் இந்த மாதிரி பேசுறது எப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதுவரைக்கும் இந்த மருத்துவமனையில் நான் தலைமை மருத்துவராக முதல்வராக இருக்கும் பொழுது என்னிடம் இந்த மாதிரி எந்த விதமான கம்ப்ளைண்டும் பேஷண்ட் சைட்ல இருந்து வரவில்லை சார். இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அண்ட் கவர்மெண்ட் டாக்டர் அசோசியேஷன் கண்டன போராட்டம் அறிவிச்சதுனால டாக்டர்ஸ் எல்லாம் கண்டன போராட்டத்தில் இருக்காங்க. அதனால ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற 500ல இருந்து 600 உள்நோயாளிகளும் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கும் நோயாளிகளும் அவசர பிரிவுக்கு வரும் நோயாளிகளையும் பார்க்காம இல்ல, அதை பார்க்கறதுக்கு தகுந்த மருத்துவர்கள் இருக்காங்க. கூடிய விரைவில் இது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஹாஸ்பிட்டல் தொடங்கி ஓராண்டுக்கு மேல ஆக போகுது. இன்னும் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது சார். போலீஸ் அவுட் போஸ்ட்ங்கிறது இல்லாம இல்ல. போலீஸ் அவுட் போஸ்ட்ங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட்ங்கிற காம்ப்ளெக்ஸ் 3 இருக்கு. ஒன்னு NCA நேஷனல் சென்டர் ஆஃப் ஏஜிங் ஒன்னு இருக்கு, கலைஞர் சென்டினரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 1000 பெட்டட் ஹாஸ்பிட்டல் ஒன்னு இருக்கு, அது இல்லாம பாரம்பரியமிக்க கிங் இன்ஸ்டிடியூட் ஒன்னு இருக்கு. இது 3க்கும் சேர்த்து ஒரு அவுட் போஸ்ட் இருக்கு. பட் என்ன அப்படின்னா அது NCAக்கு பக்கத்துல இருக்கிறதுனால உடனடி மேற்பார்வை இல்லைங்கிற மாதிரி ஒரு குற்றம் ஏற்பட்டதுனால நேத்தே டிஜிபியும் கமிஷனர் ஆஃப் போலீஸும் எமர்ஜென்சியாவே இங்க ஒரு அவுட் போஸ்ட், இந்த மாதிரி அவுட் போஸ்ட் இல்லாத ஹாஸ்பிட்டல் எது இருக்கோ அது எல்லாமே சொன்னோம்னா அவங்க உடனடியாக பண்ணித்தரேன்னு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய சிசிடிவிகள் பொருத்தப்பட்டிருக்க தவிர முறையா செயல்படலன்னு இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. அந்த சிசிடிவி இருக்குங்க, குறைபாடுகள் இல்லாம எதுவுமே இல்ல, குறைபாடுகள் இருக்கு. குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி பண்ணப்படும். 1 வருட காலம் தான் ஆயிருக்கு இந்த ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சு. ஆஸ்பத்திரியின் அபார வளர்ச்சி உங்களுக்கு எல்லா மீடியாலையும் பல தடவை நீங்களே பேசியிருக்கீங்க, நீங்களே பேட்டி கொடுத்திருக்கீங்க, நீங்களே டெலிகாஸ்ட் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு நாள் இல்லாம யாரோ ஒருத்தர் குறை சொல்றாங்கிறதுக்காக அதை உடனே பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டது. சிசிடிவி பங்கனாலிட்டி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை பண்ணிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.